இன்றைய பதிவில் அசுரர்களை வதம் செய்வதற்காக உருவான சப்த கன்னிகள் யார் யார், அவங்களுடைய பிறப்பை பற்றியும் அதில் மிக முக்கியமான அதிக சக்தி வாய்ந்த வாராகி அம்மனுடைய வரலாறு பற்றியும், எதிரிகளை அழிக்கும் வாராகி அம்மனை எப்படி நாம் முறைப்படி வழிபாடு செய்யணும், அவர்களை வழிபாடு செய்வதனால எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும், ராஜராஜ சோழனுடைய ஒவ்வொரு வெற்றிக்குமே வாராகி அம்மன் தான் முக்கியமான ஒரு காரணமாக இருந்தாங்களாம். அவருடைய இஷ்ட தெய்வமே வாராகி அம்மன் தானா? தஞ்சை பெரிய கோவிலில் இருக்க வாராகி அம்மனுக்கு பின்னாடி என்ன ஒரு புராண கதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல யார் இந்த சப்த கன்னியர்கள் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நவகிரகங்கள் உருவாவதற்கு முன்னாடியே தோன்றினவங்க தான் இந்த சப்த கன்னியர்கள். 7 கடவுளுடைய அம்சமா உருவானவங்க தான். இந்த 7 கன்னி பெண்களும் தாய் தந்தை இல்லாம கன்னி பெண்களாகவே பிறந்தாங்க. 7 கன்னி தெய்வங்களும் 7 விதமான பிரச்சனைகளை தீர்க்க வைக்கக்கூடியவங்க தான். முன்னொரு காலத்துல அரக்கர்கள் பிரம்மதேவன் கிட்ட எங்களுடைய மரணம் ஒரு பெண்ணால தான் நடக்கணும், கருவில் உருவாகாத கன்னி பெண்ணால தான் நடக்கணும் அப்படின்னு பெண்ணை துச்சமா நினைச்சு அப்படி ஒரு வரத்தை கேட்பாங்க. அதனால பார்வதி தேவி அந்த அரக்கர்களுடைய படைகளை அழிக்க கருவில் தோன்றாத கன்னித்தன்மை வாய்ந்த 7 கன்னியர்களை உருவாக்குனாங்க. சிவன், விஷ்ணு, பிரம்மா, முருகன், வராகன், மூர்த்தி, இந்திரன் இப்படி 7 பேருடைய அம்சமா 7 கன்னியர்களை உருவாக்கி அந்த அசுரப்படைகளை அழிச்சாங்க. அந்த 7 கன்னியர்களும் சிவபெருமான் ஆசையோட பூலோகம் வந்து வீரபத்ரன் துணையோட மக்களுக்கு அருள் புரிய தொடங்கியிருக்காங்க. இப்போ 7 கன்னியர்களுடைய பெயர்களையும் அவங்களுடைய சக்திகளையும் தெரிஞ்சுக்கலாம். அதில் 5ஆவதா பிறந்தவங்க தான் நம்ம வாராகி அம்மன். முதல்ல சப்த கன்னியுடைய பெயர் பிராமி. அவங்க பிரம்மதேவர்கிட்ட இருந்து தோன்றியவங்க தான். சரஸ்வதியுடைய ஆசி பெற்றதால பிராமி அம்மன் வழிபட்டா கல்வி கலைகள் உள்ள சிறந்து விளங்கலாம். மேற்கு திசைக்கு அதிபதியா இருந்து ஆட்சி புரியறவங்க இவங்க. மூத்த சகோதரியா பிறந்ததால தோல் வியாதிகளை தீர்த்து வைக்கும் சக்தி இந்த பிராமி அம்மனுக்கு இருக்குமா. 2ஆவதா பார்த்தீங்கன்னா கன்னி மகேஸ்வரி அம்மன். சிவனோட அம்சமா பிறந்தவங்க இவங்க. கோபத்தை நீக்கி சாந்த குணத்தை கொடுக்கக்கூடியவங்க. எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் சக்தி இந்த மகேஸ்வரி அம்மனுக்கு இருக்குமா. சிவன மாதிரியே சூலத்தோட அருள் புரியறவங்க இந்த அம்மன். பித்த நோயை கட்டுப்படுத்தும் சக்தி கொண்டவர்களாகவும் இருக்காங்க. 3ஆவதா பார்த்தீங்கன்னா அன்னை தெய்வம் கௌமாரி அம்மனுங்க. முருகப்பெருமானுடைய அம்சமாக தோன்றியிருக்காங்க. ஷஷ்டி தேவசேனா பெயரும் கௌமாரிக்கு இருக்கு. இந்த கௌமாரி அம்மன் வழிபட்டா குழந்தை வரம் கிடைக்குமா. செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களும் வீடு மன பிரச்சனை இருக்கவங்களும் இந்த அம்மனை வழிபட்டா அவங்க பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடுமா. இந்த கௌமாரி அம்மன் ரத்தத்துக்கு தலைவியா இருக்கிறதால உஷ்ண சம்பந்தப்பட்ட வியாதிகளை தீர்த்து வைப்பாங்களாம். இவங்க விஷ்ணுவோட அம்சமா தோன்றியிருக்காங்க. 4ஆவதா பார்த்தீங்கன்னா வைஷ்ணவி அம்மன். நாராயணி அப்படிங்கிற பேரும் இவங்களுக்கு இருக்கு. இந்த அம்மனுக்கு இருக்க விஷ்ணு பகவான் மாதிரியே கையில் சங்கு சக்கரத்தோட அருள் புரிவாங்க. விஷக்கடி விஷ நோய்களை தீர்த்து வைக்கும் சக்தி இந்த வைஷ்ணவி அம்மனுக்கு இருக்கு. 5ஆவதா பார்த்தீங்கன்னா கன்னி தெய்வமாக தோன்றினவங்க தான் வாராகி அம்மன். இவங்க விஷ்ணுவோட வராக அவதாரத்தில் இருக்க தோன்றினவங்க. 6ஆவதா தோன்றிய கன்னி தெய்வம் இந்திராணி. இந்திரனுடைய அம்சமாக தோன்றினவங்க. இவங்க ஏழை கன்னிகளில் ரொம்ப அழகான கன்னி தெய்வம் இவங்க தானா. இந்திராணியை வழிபட்டா கடன் பிரச்சனைகள் தீரும். 7ஆவதா பார்த்தீங்கன்னா அந்த கன்னி சாமுண்டி அம்மன். இவங்க ஜண்டாவையும் உண்டாவையும் அழிச்சவங்க. இந்த சாமுண்டி அம்மன் தான் சிவனோட ருத்ர அம்சமாகுங்க. பத்ரகாளியோடைய வடிவமாகவும் தோன்றினவங்க தான் இவங்க. கடைசி கன்னி தெய்வமான இந்த சாமுண்டி அம்மன் எந்த மாந்திரிக சக்திகளுக்கும் கட்டுப்பட மாட்டாங்க. வீரத்துக்கு பொறுப்பான இந்த சாமுண்டியை வணங்கினா உடல் பலம் பெறுமா. இந்த கன்னியர்கள் சும்பன் நிசும்பன் அரக்கப்படைகளை வதம் செஞ்சு தேவர்களையும் மக்களையும் காப்பாற்றி இருக்காங்க. கோவிலே இல்லாத கிராமங்களில் கூட பாதியில் தோன்றின இந்த 7 கன்னிமார்களையும் தான் தெய்வமாக வழிபட்டு வந்திருக்காங்க. அதில் மிக சக்தி வாய்ந்த பன்றியின் முகம் கொண்ட வாராகி அம்மனை பற்றி இப்போ பார்க்கலாம். கன்னிகளில் 5ஆவது கன்னி தெய்வம் தான் நம்ம வாராகி அம்மன். வாராகி மூர்த்தியை உடைய அம்சமாக பன்றி முகத்தோட தோன்றி
பார்வதி தேவியோட ஒட்டுமொத்த படைகளுக்கும் படைத்தளபதியா இவங்க இருந்தாங்க. காட்டுப்பன்றி உருவம் எடுத்ததாலேயும், ஆக்ரோஷமான முகம் கொண்டதாலேயும் சிலர் அம்மனை வழிபட தயங்குவாங்களாம். விஷ்ணு அவதாரத்தையும் சாதாரண பன்றியா இல்லாம காட்டுப்பன்றி உருவமா இருக்காங்க. காட்டுப்பன்றியின் தலையும் கொண்டவங்க. இந்த காட்டுப்பன்றிகள் சாதாரணமா கிடைக்கிறதெல்லாம் சாப்பிடுறது இல்லைங்க. பூமியை பிளந்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய கிழங்கு வகைகளை மட்டும்தான் உணவா சாப்பிடும். வாராகி அம்மனுக்கும் மொத்தமா 8 கைகள் இருக்குமா. சங்கு, சக்கரம், உலக்க, கலப்ப, அம்புசம், பால், கேடயம், அரிவாள்னு இப்படி பல ஆயுதங்களோட எதிரிய வதம் செய்தவங்க தான் வாராகி அம்மன். பூமியை உழுவதற்கு தேவையான சக்திகளை கொடுத்து விவசாயத்தை செழிக்க வைக்க கூடியவங்க தான். அதனால தான் கையில ஏற்கனவே வச்சிருக்காங்க. சிவன், விஷ்ணு, அம்பிகைன்னு 3 சக்திகளும் ஒன்னா சேர்ந்து பன்றி முகத்தோட ஆக்ரோஷமா இருந்ததால வாராகி உருவத்தை பார்த்து உக்கிரமான தெய்வம்னு நினைச்சு எல்லாருமே அவங்க மேல ஒரு வித பயமும் இருக்குமா. கோவத்துல இவங்களுக்கு நிகர் யாருமே இல்லைங்க. அதே மாதிரி பாசம் காட்டுதலையும் பக்தர்களை காப்பாத்துதலையும் யாருமே வாராகி அம்மனுக்கு நிகர் இல்லைன்னு தான் சொல்லணும். வாராகி அம்மனுடைய ரதமா இருசக்கரம் இருக்குமா. இந்த ரத்தத்தை காட்டு பன்றிகள் தான் இழுத்துக்கிட்டு போகுமா. பஞ்சமி திதியில அவதரித்ததாலையும் 5வதா பிறந்ததாலையும் பஞ்சங்களை விரட்டக்கூடிய அம்மனை பஞ்சமி அன்னைக்கு வழிபட்டு வந்தா நம்ம வேண்டும் எல்லாமே நமக்கு தடை இல்லாம கிடைக்குமா. தீராத நோய், பணக்கஷ்டம், மனநோய், பில்லி, சூனியம், ஏவல்னு தீய சக்திகளை விரட்டி எதிரிகளோட தொல்லைகள்ல இருந்தும் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க வைக்கும் சக்தி இந்த வாராகி அம்மனுக்கு இருக்கு. அதனால தான் ஆதி காலத்துல இருந்தே சப்த கன்னியர்களை பலரும் வணங்கி வந்திருக்காங்க. சரி, இப்போ தஞ்சையை ஆண்ட ராஜராஜ சோழனுக்கு வாராகி அம்மன் எப்படி இஷ்ட தெய்வமா மாறுறாங்கன்னு பார்க்கலாம். சோழர்களின் வெற்றி தெய்வமா இருக்கிறவங்க வாராகி அம்மன். ராஜராஜ சோழன் எப்போ போருக்கு புறப்பட்டாலும் வாராகிய வணங்காம போக மாட்டாராம். வாராகி அம்மன் கிட்ட ஆசி பெற்று தான் எந்த ஒரு வேலையா இருந்தாலும் அவர் தொடங்குவாராம். உலகமே வியந்து பார்க்குற அளவுக்கு சிவனுக்கு கோயில் கட்டின அவரு வாராகி அம்மன் ஏன் முதன்மை தெய்வமா வழிபட்டாருன்னு பார்க்கலாம். சிவனுக்கு ஆலயம் எழுப்புவதற்காக சோழ தேசம் முழுவதுமே தேடி அலைஞ்சிருக்காரு. ராஜராஜ சோழனால எந்த இடமுமே அவருக்கு திருப்தி அளிக்கல. ரொம்ப கவலையோட இருந்த ராஜராஜ சோழன் கனவுல இந்த வாராகி அம்மன் நாளை உனக்கு நான் அந்த இடத்துல ஆலயம் கட்டுறக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மறுநாள் ராஜராஜ சோழன் உலா வரும்போது ஒரு பன்றி கோவில்ல கட்ட வேண்டிய இடத்துல பாதத்தால நிலத்துல கீறிச்சான். வாராகி அம்மன் சொன்ன மாதிரியே ஆலயம் எழுப்ப வேண்டிய இடத்த காட்டி கொடுத்ததால தஞ்சாவூர் பெரிய கோவில்ல வாராகி அம்மனுக்கு தனி சன்னதி ராஜராஜ சோழன் கட்டினாரு. தஞ்சை பெரிய கோவில்ல வாராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரி விழா ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்களாம். எதுக்காக அப்படின்னா விவசாயம் நல்லபடியாக நடக்கணும்னு, அதே மாதிரி பசி பஞ்சம் இல்லாமல் மக்கள் செழிப்பாக வாழணும்னு வாராகி அம்மனை 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தே ஆஷாட நவராத்திரி விழா ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்களாம். எதுக்காக அப்படின்னா விவசாயம் நல்லபடியாக நடக்கணும்னு, அதே மாதிரி பசி பஞ்சம் இல்லாமல் மக்கள் செழிப்பாக வாழணும்னு வாராகி அம்மனை 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே முதன்மை தெய்வமாக நடந்து வழிபட்டு இருக்காங்க. காசியில் வாராகி அம்மனுக்கு ஒரு தனி கோவில் இருக்கான். அந்த கோவிலில் நேரடியாக வாராகி அம்மனை தரிசனம் செய்ய முடியாதான். துவாரங்கள் வழியாக தான் வாராகி அம்மனை வழிபாடு செய்ய முடியுமா. அடுத்து பார்த்தீங்கன்னா அஷ்டவாராகி அம்மன் கோவிலுக்கு எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். 8 வாராகிகள் சேர்ந்த அஷ்டவாராகி கோவில் சாலாமேட்டில் இருக்கான். இந்த கோவிலில் தான் முதலா வாராகி அம்மனுக்காக கட்டப்பட்ட கோவில்னு சொல்கிறாங்க. 5 பஞ்சமி அல்லது 5 ஞாயிற்றுக்கிழமை தினங்களில் தேங்காய் முடியில் நெய் விளக்கேற்றி வாராகி அம்மனை வழிபட்டா நம்ம நினச்சது கண்டிப்பாக நடக்கும்னு சொல்கிறாங்க. வாராகி அம்மன் மகாகாளியோடைய ஒரு அம்சமாக இருக்கிறனால வாராகி அம்மனை வழிபடுறவங்களுக்கு 3 லோகத்திலையும் எதிரிகளே இருக்க மாட்டாங்களாம். பக்தர்களை காக்க சாந்த ரூபிணியாகவும் தாயாகவும் இருக்கும் வாராகி அம்மனுடைய மூல மந்திரத்தை 18 முறை 28 நாட்கள் வாராகி அம்மனுடைய மூல மந்திரத்தை
18 முறை 26 நாட்கள் ஜெபம் செஞ்சா வாராகி அம்மனுடைய முழு அருள் நமக்கு கிடைக்குமா? இப்போ வாராகி அம்மன எப்படி வழிபடலான்னு பார்க்கலாம். வாழை இலை வச்சு, அதில பச்சரிசி கொட்டி, ஒரு தேங்காய் 2ஆ உடைச்சு, அதில இலுப்பெண்ணெய் ஊத்தி, சிவப்பு திரி போட்டு விளக்கேத்தி வந்தா, நமக்கு இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கஷ்டமா இருந்தாலும், இந்த பரிகாரத்த செஞ்சுட்டு வந்தா, எல்லா கஷ்டங்களும் சரியாயிடுமா? இந்த பரிகாரத்த வாராகி அம்மன் கோவில்ல செய்யலாம். வீட்டிலேயே அம்மனோட ஃபோட்டோ வச்சு, அது முன்னாடி கூட செய்யலாம். சிவப்பு நிறம் ரொம்ப பிடிக்குமா வாராகி அம்மனுக்கு. அதனால சிவப்பு தாமரை, சிவப்பு அரளிப்பூ வச்சு பஞ்சமி அன்னைக்கு வாராகி அம்மனுக்கு இந்த பூவையெல்லாம் போட்டு வணங்குறது ரொம்ப நல்லது. வாராகி அம்மன் மூலமந்திரம், காயத்ரி மந்திரம் 108 அல்லது 1008 மந்திரங்கள் தடவை சொல்லிக்கொண்டு பூண்டு கலந்து உளுந்த வடை, நவதானிய அடை, மிளகு சேர்த்த வடை, வெண்ணெய் நீக்காத தயிர் சாதம், நவதானிய அடை தோசை இப்படி பல உணவுப் பொருட்களை வாராகி அம்மனுக்கு பிரசாதமாக படைக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை தினங்கள்ல வாராகி அம்மனை வழிபட்டா உடல் நோய்கள் எல்லாம் தீருமா? திங்கட்கிழமையில வழிபட்டா வீடு, நிலம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் தீரும். செவ்வாய்க்கிழமைகள்ல வாராகி அம்மனை வணங்கலாம். கடன் தொல்லை தீரும் அப்படின்னா புதன்கிழமைகள்லையும் குழந்தை பேறு கல்வியில் சிறந்து விளங்க வியாழக்கிழமைகள்லையும் வெள்ளிக்கிழமை வழிபட்டா நினைச்ச காரியம் எல்லாம் நடக்கும்னு சொல்றாங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் வாராகி அம்மனை தொடர்ந்து வழிபட செஞ்சுட்டு வர்றதுனால கலியுகத்திலையும் கண்கண்ட தெய்வமா இருந்து மக்களுடைய குறைகளையும் தீர்த்து வைக்கிறாங்க. நம்ம வாராகி அம்மன் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த வாராகி தாயை நீங்களும் வழிபட்டு அவங்களுடைய பரிபூரண அருள் பெற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, மறக்காம மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். சுபம்.